ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். யோஷே ஷிரடோரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான எஸ்கேப் ஆர்டிஸ்ட், அதாவது பிரிசன்ல இருந்து பயங்கரமா பிளான்ஸ போட்டு அதை இம்பாசிபிள் பிரிசன், அதாவது அங்கிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருந்து லாவகமாக தப்பிச்சு வெளியே வந்த ஒரு நபரை பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோவுடைய பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க, அப்பதான் வந்து கதையோட தொடர்ச்சி புரியும். ஓகே, நவ் கமிங் பேக் டு தி ஸ்டோரி. இப்போ இந்த அக்கிட்டா பிரிசன்ல இருந்து நம்ம ஷிரடோரி வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 மாத காலங்கள் தலைவன் எங்க போனானே தெரியல, போலீஸ் கண்லயும் மாட்டல, தன்னுடைய ஒய்ஃப் குழந்தையும் பார்க்க போல. சரி எங்கடா போனான்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி தேடி முடிச்சு கொஞ்சம் சைலண்டான ஒரு டைம். சோ அப்படி ஆன் ஒன் ஃபைன் டே பாத்தீங்கன்னா அந்த அக்கிட்டா பிரிசன்ல ஒரு ஹெட் காப் சொன்னா பாத்தீங்களா, நம்ம ஷிரடோரி கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவருடைய வீட்டு கதவு தட்டப்படுது. யாரான்னு சொல்லிட்டு அந்த ஹெட் காப் போய் திறந்து பார்த்தா இந்த பக்கம் நம்மளுடைய ஷிரடோரி ரொம்ப தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சோகமயமாக வெளியே நின்று இருக்கு. அப்படியே பார்த்தானே ஒரே ஷாக்கு. நீ எங்கடா இங்க இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி உள்ளவா வந்து உட்காந்து வா பேசான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அப்போ ஷிரடோரி சில விஷயங்களை அந்த ஹெட் காப் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நான் லீகலா இந்த ஜெயில விட்டு நான் வந்துட்டு, அதாவது கவர்மெண்ட் பர்மிஷனோட நான் வந்துட்டு வெளியே போகாத வரைக்கும் என்னால என்னுடைய ஃபேமிலி கிட்ட போய் சேர முடியாது. அப்படியே சேர்ந்தாலுமே அவங்க கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது. ஸோ அதனால எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னா, இங்க இருக்கிற ஜப்பான்ல இருக்கிற ஜெயில்கள்ல இந்த போலீஸ் ஆபீசர்ஸும் பிளஸ் அங்க இருக்கிற அந்த கட்டமைப்பும் ரொம்ப வந்து மோசமா இருக்கு. சோ அத வந்துட்டு ஒரு மாதிரி சீரமைப்பு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்களா முன் வைக்கிறேன். சோ நீங்க எனக்கு இதை வந்து கோர்ட்ல சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி பண்றதன் மூலமாக என்னுடைய நன்னடத்தைய வந்துட்டு காமிச்சு எனக்கு சீக்கிரமே ஜெயில இருந்து வெளியே போறதுக்கு ஒரு வாய்ப்பும் எனக்கு அமையும். சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஷிரடோரி அந்த ஹெட் காப் கிட்ட சொல்றா. அப்படி அந்த ஹெட் காப்பும் எல்லாம் தலையில ஆட்டுறாரு. சரி ஓகே சரி ஓகேப்பா, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் வந்து கொடுக்குறாரு. சரி இப்போ ஷிரடோரி வந்துட்டு சரி போய் குளிக்க சொல்ற, போய் குளிப்பா, ரொம்ப ஏன் அப்படி அசிங்கமா இருக்கிற, போய் வந்துட்டு குளிச்சிருவான்னு சொல்லிட்டு ஷிரடோரி அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஷிரடோரியும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா அந்த ஹெட் காப்போட வீட்டுல போலீஸ் எல்லாம் நின்று இருக்காங்க. ஷிரடோரிய சரௌண்ட் பண்ணிட்டாங்க. சோ நான் போன வீடியோ எண்ணில சொன்ன மாதிரி ஷிரடோரியோட முதுகுல குத்துனது இந்த ஹெட் காப் தான். சோ இவரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஷிரடோரி போட்டு வச்சிருந்த எல்லா பிளானும் வந்துட்டு புதஞ்சு போச்சு. மறுபடியும் இவர் ஜெயிலில் அடைக்கப்படுகிறார். இந்த முறை ரொம்ப கோபமாயிட்டார் அந்த ஹெட் காப் மேல. இனிமே என் வாழ்க்கையில ஒரு போலீஸ் ஆபீசரையும் அல்லது கவர்மெண்டை சேர்ந்த யாரையும் நான் நம்ப மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனக்குள்ளேயே ஒரு சத்தியத்தை வந்து பண்ணிக்கிறாரு. சோ இப்போ நம்மளுடைய ஷிரடோரி மறுபடியும் நிறைய துன்பங்களுக்கு உள்ளாகி ஃபைனலா அவரை 1943 வருஷம் அபஷ்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிசன்ல வந்துட்டு போடுறாங்க. சாப்டர் நம்பர் 3 வச்சுக்கோங்க. சோ இப்போ அபஷ்ரி இந்த பிரிசன்ல போடும்போது இன்னும் பயங்கர கேர்ஃபுல்லா வந்து இவர் ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா போன தடவை அக்கிட்டா பிரிசன்ல இவர் எப்படி ஹேண்ட் கப்ஸ் ஈஸியா உடைச்சிடுறாரு, கழட்டிடுறாரு. அதுல வந்து இன்னொரு செய்யும் இருக்கு. ஹேண்ட் கப் இவர் வந்துட்டு ஒயர் அவுட்லாம் திறக்கல, அப்படியே விரிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த பயங்கர சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி உடச்சு போட்டு அவர் வந்துட்டு மேல போனார்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஆள் கொஞ்சம் டேஞ்சரான ஆள்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிசன்ல எப்படி அவர் வந்துட்டு அவ்வளோ கிளைம்பிங், அவருக்கு டெக்னிக் தெரிஞ்சிருக்குது, ஹேண்ட் கஃப் உடைக்கிற டெக்னிக் தெரிஞ்சிருக்குது, பூட்டு இருந்தா அதை திறக்கிற டெக்னிக் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு ஜெகஜால கில்லாடியா இருப்பான் போலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போன தவறுகள்ல இருந்து இந்த போலீஸ்காரெல்லாம் கத்துக்கிட்டு இப்ப இந்த அபஷ்ரி பிரிசன்ல என்ன பண்றாங்கன்னா, உனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஹேண்ட் கஃப் போடப்பட்டிருக்கு. ஆனால் அது முன்னோக்கி போடப்படல, பின்னோக்கி போடப்பட்டிருக்கு. அப்படி பின்னாடி போட்ட போதிலும் அந்த ஒவ்வொரு ஹேண்ட் கஃபும் 20 கிலோ கிட்ட வெயிட்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஹேண்ட் கஃபுக்கு சாவி எல்லாம் இல்ல, சாவி போடல திறக்கவே முடியாது. அப்புறம் எப்படா மற்ற வேலைகள்லாம் அது கழட்டி விடணும் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத வந்துட்டு அந்த ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்றதுக்குன்னே ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ஆள் வருவாராம். அவர் போட்டு தேய்ச்சி 2 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஹேண்ட் கஃபையே வந்துட்டு மீன்ஸ் ரிமூவ் பண்ண முடியுமா. சோ ஒரு ஹேண்ட் கஃபை ரிமூவ் பண்றதுக்கு 2 மணி நேரம். சோ அப்பேற்பட்ட ஒரு ஹேண்ட் கஃபை ஒரு கையில வந்துட்டு போட்டு விட்டுருக்காங்க. அதே மாதிரி எப்படி போனதுல வந்துட்டு அந்த இதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் பண்ணாரு இல்லைங்களா. சோ அந்த மேல ஹைட்டான பில்டிங்ல ஏறினாரு. அதே மாதிரி வந்துட்டு அவருக்கு அந்த கிளைமேக்ஸ்க்கு அதெல்லாம் சொன்னல. சோ அதனால இந்த தடவை அவர் தங்குற ரூம் வந்துட்டு பயங்கர
ஒரு சேஃப்டி மெஷர்ஸோட பார்த்து இந்த ஹைட்லாம் இல்லாம செவர்லாம் பயங்கரமா சீல் பண்ணி இந்த ரஸ்ட் எல்லாம் ஆகாத அளவுக்கு பயங்கரமா பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு ரூம் வந்துட்டு இவருக்குன்னே ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க. ஸோ இப்போ ஷிரடோரி வந்துட்டு உள்ள இருக்கிறாரு. ஸோ திருப்பியும் அங்க இருக்கிற அந்த அந்த ஜெயில இருக்கிற காப்ஸோட நடவடிக்கைகள் ரொம்ப வந்து மோசமா இருக்கு. திருப்பியும் சேம் எல்லாமே நடக்குது. இவரை தப்பா ட்ரீட் பண்றாங்க. போட்டு ஒரு வின்டர் சீசன் வேற வந்துருது, இவரை போட்டு பனியில போட்டு வாட்டுறாங்க. அதே மாதிரி கான்கிரீட் தரையில அது அவ்வளோ கூலிங் அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த தரையில நைட் ஃபுல்லா படுக்கவும் வேற விடுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. உடம்பு வெயிட்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. சாப்பாடும் வந்துட்டு அந்த ஏதோ மீசோ சூப்புன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சூப்பும் கொஞ்சமும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பாதி சாப்பாடையும் கட் பண்ணிடுறானுங்க. ரொம்ப எலும்பு துருவம் வந்து ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு வந்துட்டு மேல ஆயிடுது. தலைவன் ரொம்ப வந்துட்டு மனசுட்டு ஒரு மாதிரி வந்துட்டு சங்கடத்துல இருக்கிற ஒரு நாட்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குச்சு மேலன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்க இருந்தும் வந்துட்டு நம்ம ஷிரடோரி ரூம் வந்து பார்க்க வர. அப்படி வந்து பார்த்தா மறுகா அந்த ரூம் வந்து எம்டியா இருக்கு. தலைவன் வந்து ரூம்ல மிஸ்ஸிங். தன்னுடைய படுக்கையெல்லாம் அப்படியே அழகா நீட்டா மடிச்சு வச்சுட்டு அந்த 20 கிலோ கொண்ட அந்த ஹேண்ட் கஃப்லாம் வந்துட்டு அப்படியே அழகா கீழே வந்துட்டு ஓரமா கிடக்குது. உள்ள போய் பார்த்தா தலைவன் மறுபடியும் எஸ்கேப். ஹவு இந்த முறை எப்படா பார்த்து எல்லாமே கட்டணுடா, இந்த தடவை எப்படா எஸ்கேப்பான்னு கேட்டீங்கன்னா, தலைவனோட பிளான் வந்துட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு. தலைவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இதுதான் வந்துட்டு ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ செம மேட்டர். எப்படி போன ஒரு எஸ்கேப்ல வந்துட்டு அந்த ஜன்னல்லாம் வந்து மழை பெஞ்சு அதில் கொஞ்சம் ரஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அதுல தப்பிச்சு போயிருப்பாரோ. ஸோ இந்த முறை அவருங்களாம் தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே, ஹேண்ட் கஃபை ஈஸியா ரிலீஸ் பண்ண முடியாது, கழட்டதுக்கே 2 மணி நேரம் ஆகும். ஸோ நம்ம வேற சில ஒரு யுக்தியை தான் கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. பொறுமையா பேஷண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு அந்த சாப்பாடு கொடுப்பாங்க சொன்ன பாத்தீங்களா, குறிப்பா அந்த மீசோ சூப்பு. அந்த சூப்புல கொஞ்சம் உப்புலாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காரு, உப்பு அந்த இரும்பு கூட ரியாக்ட் ஆகும்போது ஆக்சிடேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும்ல. ஸோ அதெல்லாம் கெமிஸ்ட்ரிலாம் தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்திருக்காரு போல. ஸோ என்ன பண்ணிருக்காரு, அந்த சூப்பை மேல இருந்த அந்த சின்ன ஒரு ஓட்ட மாதிரி ஒரு விண்டோ மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த விண்டோ மேல அப்படியே அந்த சூப்பை எடுத்து டெய்லி வந்துட்டு அதை வந்துட்டு தெருக்கி விட்டுருக்காரு. சூப்பை வந்து அது மேல வந்துட்டு பரவி விட்டுருக்காரு. ஸோ இப்போ அந்த சூப்பர் இருக்கிற சால்ட் என்ன பண்ணிருக்கு, அந்த மெட்டலை கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டியூரேஷன் கொண்ட ஒரு ப்ராசஸ் தான். சாரி, ரொம்ப வந்துட்டு அதிகமான டியூரேஷன் கொண்ட ப்ராசஸ் தான். ஏன்னா வந்துட்டு அந்த சூப்பால ஒரு மெட்டல் அரிக்குதுன்றது ரொம்ப டைம் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் அந்த 6 மாசம். அதே மாதிரி இவருடைய ஹேண்ட் கஃப் மற்றும் இவருடைய அந்த சங்கிலாம் போட்டு கட்டியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது மேலேயும் அந்த சூப்பை வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஊற வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. சூப் எடுத்து அந்த சங்கில வந்து ஊற்றிருக்கு அப்படி. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருக்கு, அந்த மெட்டலை வந்துட்டு வீக் பண்ண ஆரம்பிச்சு, ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, ஃபைனலா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த கஃபை இவரே கழட்டிருக்காரு அப்படி. அதுக்கப்புறம் இவர் போட்டதெல்லாம் அந்த கஃப் தான் கையில் இருக்கிற மாதிரி டிராமாக்கள். ஸோ இப்படியாக கஃப் வந்து கழட்டிடுறா அப்படி. சரி, ஓகே, ஹேண்ட் கஃப் கழட்டிட்டா அப்படி. இப்போ விண்டோ கூட கழட்டிடுறா. ஏன்னா விண்டோ பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. போன தடவை வந்துட்டு ஆள் எஸ்கேப் பண்ணு சொல்லிட்டு விண்டோல ரொம்ப சின்ன சைஸ்ல வச்சிருந்துருக்காங்க. ஒரு தலை மட்டும் தான் போக வேண்டிய அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சின்னமான ஒரு ஓட்டை. அதுல எப்ப தப்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவனுக்கு இந்த துப்பாக்கி படத்துல எப்படி நம்ம விஜயனா வந்து அந்த கையை ஒரு மாதிரி டிஸ்லோகேட் ஆன போனை வந்து சரி பண்ணுவார்ல. ஸோ அந்த மாதிரி ஷிரடோரிக்கு இருக்கிற இன்னொரு டெக்னிக்கல், இன்னொரு பவர்னே சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய உடம்புல ஜாயின்ஸ் வந்துட்டு மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனா கூட அதை வந்துட்டு இவரே சரி பண்ணிக்க கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு தந்திரம்லாம் கற்று வச்சிருக்காரு அப்படி. ஸோ அதன் மூலமாக சின்னதா ஒரு தலை மட்டும் வெளியே போகக்கூடிய இருக்கிற ஒரு ஓட்டையில மொத்த பாடியுமே வெளியே அனுப்பி தலைவன் எஸ்கேப் ஆயிருக்கு அப்படி. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பிரிசன்ல இருந்து இவர் எஸ்கேப் ஆன ஒரு மேட்டர். ஸோ இதுக்கப்புறம் தலைவன் என்ன பண்றாருன்னா, போலீஸ் தேடுறாங்க. ஆப்வியஸா தலைவன் வந்து கிடைக்கல. பக்கத்துல ஒரு மலை பிரதேசம் இருக்கு, ரொம்ப பனின்னு சொல்லலாம். ஸோ அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் நினைச்சாங்கன்னா, இங்க இருந்து தப்பிச்சா மட்டும் நீ எஸ்கேப் ஆயிருக்காடா, பக்கத்துல மழை தான் இருக்குது, அவ்வளவு பெரிய பனி, ஒருவேளை பனியில் நீ சாவலாம் கூட, அங்க கரடிகள்லாம் இருக்கும், நான் பிடிச்சி தூக்கிட்டு போயிடும், எப்படியும் ஆல் டெட் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ தலைவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு அபேண்டன்ட் மைன், ஒரு இந்த சுரங்கம்லாம் தோண்டுவாங்க இல்லையா. ஸோ அங்க போய் தலைவன் வந்து தற்காலிகமாக ஸ்டே பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஷிரடோரியோட வீட்டுல அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் ரொம்ப தலைவனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ இவரோட அந்த ஜெயில் வாசலாம் முடியும்னு சொல்லிட்டு. அவங்க ஒய்ஃபுக்கு உள்ள இன்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பானு இந்த போர்ல தோக்கணும். ஸோ அப்படி தோத்துச்சு அப்படின்னா அமெரிக்கா இதை கண்ட்ரோல் எடுப்பாங்க. ஸோ அப்போ என் புருஷனோட தண்டனை எல்லாம் வந்து பெருசா ஏதாவது அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்ல ஒரு கணக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியே 1945 ஆட்டம் பாம் வெடிக்குதுங்களா, அமெரிக்காவும் அது கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, எப்போ என் புருஷன் வருவான், எல்லாம் நடந்துச்சு ஓகேன்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியாது, அவர் தான் வந்துட்டு ஒரு மலை பிரதேசத்தில் போய் வனவாசம் வாழ்ந்துட்டு இருக்கிறாருல.
ஸோ அவரும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஓடிடுது. ஓடினதுக்கு அப்புறம் சரி நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம்ப்பா, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ்க்காவது போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு வந்து திருப்பியும் வெளில வராரு. வந்து பார்த்தா எல்லாமே மாறி இருக்குது. என்னது இது ஒரு மாதிரி செட்டப்பே மாறி இருக்கு, என்னது அமெரிக்கன்ஸ்லாம் எங்கே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பேப்பர் வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தெரிய வருது, ஓ 1 இயர் முன்னாடி நம்ம வந்துட்டு சரண்டர் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக தன்னுடைய ஃபேமிலியை பார்க்கறதுக்கு அங்கேருந்து கிளம்பி அவங்களுடைய நேட்டிவ்க்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில சரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாய நிலத்துல தக்காளியை பொறுத்து சாப்பிட்றாரு. அதை வந்து அந்த நிலத்துடைய ஓனர் பாத்துறாரு. அப்படி பார்த்துட்டு அந்த இடத்துல சின்ன ஒரு வாய்க்கா தகராறு ஏற்படுது. அந்த தகராறுல அந்த லேண்டோடைய ஓனர் வந்துட்டு ஒரு ஈட்டியோ மம்முட்டியோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு ஒரு தாக்கா வந்திருக்கிறாரு. அதுக்கு பதிலடியா ஒரு டிஃபென்ஸ் பண்ண போக அந்த நிலத்துடைய ஓனர் வந்துட்டு இறந்தும் போயிடுறாரு. ஸோ போலீஸ் வருது, இவரை மீண்டும் வந்துட்டு பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னு கொஞ்சம் வந்து தெரிய வந்துடுது இவர் தான் வந்துட்டு ஷெரட்டோரின்னு சொல்லிட்டு சிக்னியோட மவனை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இவரை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. என்னையா வாழ்க்கை இது, அழகா தப்பிக்கிறாரு, ஏதோ ஒரு ரீசன்னால மறுபடியும் உள்ள போய் மாட்டிக்கிறாரு. ஸோ இந்த முறை இவரை தூக்கி எந்த ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னா சஃபாரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜெயிலில். ஸோ 3 முறை பயங்கரமாக எல்லாரையும் ஏமாத்தி தன்னோட டெக்னிக்கால தப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த தடவை வந்து இவருக்கு ஆல்ரெடி வயசும் ஆயிடுச்சு. சரி தப்பிக்கணுமா என்ன பண்ணணுமா இங்கேயே கிடப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம பயங்கரமான ஒரு ஹை செக்யூர்டு பிரிசனு. பிளஸ் இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. இன்னொரு கொஞ்ச நாள்ல தூக்கு தண்டனை வேற. இவரை சுத்தி எந்நேரமும் ஒரு 5-6 போலீஸ் வந்து இவரையே கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் முதல்ல எப்படி அளவு இருக்கிற கேப்ல கிளம்பி போனார்ல, ஸோ அதனால அதெல்லாம் எதுவுமே இப்போ இல்லை. ரொம்ப குட்டியோண்டு கேப்பு, நீ வாய்ப்பு இல்லடி, 1% கூட வாய்ப்பு இல்லடின்னு சொல்லிட்டு இவர் அவ்வளோ வந்துட்டு கண்காணிப்பா என்னது கண்ணில் வடக்கண்ணை ஊற்றிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவரும் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டு பொண்டாட்டி நினச்சிட்டு புள்ளி நினச்சிட்டு என் வாழ்க்கை அவ்வளோதான் எப்படியோ போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்லேயே இருக்கிற அப்படி. அண்ட் இங்கேயும் as usual திருப்பியும் ஒரு கொடுமைகளை வந்து அனுபவிக்கிறாரு. அண்ட் மறுபடியும் on one fine day ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு, கதவை பார்க்கறாரு. உள்ள பார்த்தா அந்த மடிப்புலாம் அழகா மடிச்சு வச்ச மாதிரி ஆளை காணோம். how is this possible அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை வந்து எல்லாரையும் ரொம்ப முட்டாளாக்கி இந்த பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறவங்க எல்லாம் போடக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு பிளானை போட்டு தலைவன் எஸ்கேப் ஆயிருக்கு. அப்படி அதனால பேசிக் பிளான் அப்படின்னா, மேல சீல் பண்ணவங்க, ஜன்னலை சீல் பண்ணவங்க, சைட்ல சீல் பண்ணவங்க, வாலை சீல் பண்ணவங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு 6 போலீஸை வந்து கண்ணை வடக்கணி வந்து பார்க்க விட்டவங்க, எவ்வளோ பண்ணவங்க. அவர் தங்கியிருந்த அந்த ரூமோடைய பேஸ்மெண்ட்டை வந்துட்டு ஒரு மாதிரி அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ தலைவன் என்ன பண்ணிருக்கான், அவனுக்கு கிடைச்ச 1-2 மெட்டல்ஸ் வச்சு கீழே ஓட்டையை போட்டு அண்டர் கிரவுண்ட் மூலமா தப்பிச்சு வெளியே போயிட்டா. அப்படி இதுக்கப்புறம் அவர் கிளம்பி தப்பிச்சு போற வரைக்கும் போலீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில மாதங்களுக்கு தொடர்ந்து பண்ண ஒரு ப்ராசஸ். ஸோ இவர் இதை வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி போகும்போது மாட்டிக்கூடாது, போலீஸ் நம்மளை வந்துட்டு டக்குன்னு இது பண்ணிருக்கூடாதுன்றக்காக ஒரு டெக்னிக்காக பிளே பண்ணிருக்காரு. அப்படின்னா வந்து எப்பவுமே இவர் தூங்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து கூப்பிட்டாருன்னா இவர் எந்திரிக்கவே மாட்டாராம். ஸோ அதனால இன்கேஸ் ஒரு நாள் தப்பிச்சு போகும்போது போலீஸ் வந்து கூப்பிட்டாலும் வந்துட்டு சரி இவன் வழக்கமா அப்படிதானே பண்ணுவான், எந்திரிக்க மாட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் போயிடுவான்னு சொல்லிட்டு அதை டெக்னிக்காவும் பிளே பண்ணிருக்காரு. அதே மாதிரி தான் இவர் போலீஸ் ஒரு நாள் வந்து கூப்பிட்டப்போ இவர் எந்திரிக்கவே இல்லை. சரி ஓகே இவன் வழக்கமா அப்படிதான் பண்ணுவான், ரொம்ப அகம்பாவம் முடிச்சுவான்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தா தலைவன் வந்து அந்த இடத்துல இல்லை. ஃபர்ஸ்ட் எஸ்கேப்ல எப்படி வந்துட்டு ஒரு சில செட்டப்லாம் பண்ணிட்டு இவர மாதிரியே ஒரு ஃபிகர் வச்சுட்டு போயிருப்பார்ல, ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் செட்டப் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஷெரட்டோரி தப்பிச்சிடுறாரு. நாட்கள் அப்படியே வேகமாக நகர்கிறது. ஸோ ஒரு ஃபேமிலியோட போய் சேர்ந்தாருன்னு கேட்டால் அதுவும் இல்லை, அதுவும் போக முடியல. ஒரு மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, இல்லைனா பண்றது இல்லைனா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாடோடி மாதிரி சுற்றி இருந்திருக்கு. அப்படி ஸோ ஒன் ஃபைன் டே இவர் ஒரு துணி மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கா. அப்படி பார்த்தா பக்கத்தில் திடீர்னு ஒரு போலீஸ் வந்து உட்காருது. அத்தாடி என்னடா போலீஸ் உட்காருதுன்னு சொல்லிட்டு ஸோ இவரும் வந்து சரி ஓகே நம்ம ஒன்றும் பயப்பட வேணாம், நம்ம யாரும் அவனுக்கு தெரியல, ஸோ நம்ம அப்படியே ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேஷுவலாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறப்படி. ஸோ அப்போ அந்த பக்கத்தில் இருக்க அந்த போலீஸ் இவர்கிட்ட சும்மா ஜாலியாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி என்ன இந்த உலகம் எப்படி இருக்கு, என்ன அப்படி இருக்கு, இந்த காட்டுலாம் நல்லா இருக்கான்ற மாதிரி ஒரு மாதிரி ரேண்டம் டாபிக்ஸ்லாம் போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நல்லா ஜாலியாக 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த போலீஸ் இவருக்கு சிகரெட்டை நீட்டுற. அப்படி இருந்தா சாரி சிகரெட் ஒடும் அப்படின்னு சொன்னா ஷெரட்டோரிக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிடுது. ஏன் கண் கலந்து சிகரெட் தானே கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல ஜப்பான்ல சிகரெட் அப்படின்றது ஒரு லக்ஸரியான பொருள், எல்லாரெல்லாம் வாங்கி ஊத முடியாது. ஸோ ரொம்ப வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருளாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதை ஒரு போலீஸ்காரன் நமக்கு கொடுக்குறானுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டச் ஆகி உள்ள வந்து ரொம்ப பொங்கி
சிகரெட்டையும் வாங்கி அடிச்சுட்டு உண்மையெல்லாம் கக்கிடுறாரு. நான் தான் ஷிரட்டோரி, என்ன பண்றதுன்னு தெரியல, என் குழந்தையும் பார்க்க முடியல, என் பொண்டாட்டியும் பார்க்க முடியல, என்ன வாழ்க்கை எதுன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சதான் புலம்புறாரு. சரி, நம்ம எப்படியும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவீங்க, போய் தொலைங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை நல்லா ட்ரீட் பண்ணுங்க ஜெயிலில், என்னை ஏன் போட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஆதங்கத்தெல்லாம் வெளிப்படுத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வருது, பிடிக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் இந்த தடவை நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இவர் வந்து தப்பிக்கிற பிளான்ல எதுவுமே கை விட்டுறாரு. அண்ட் கோர்ட்டுமே வந்துட்டு இவருடைய நன்னடத்தை, என்னடா நன்னடத்தை 4 தடவை தப்பிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு எந்த அளவு தப்பிக்கும் போதும் வந்துட்டு எந்த ஒரு போலீஸுமே இவர் வந்து ஹார்ம் பண்ணல. அது மட்டும் இல்லாம இவருடைய கோரிக்கைகளும் நியாயமா இருக்குதுன்றது பார்த்து அந்த கவர்மெண்ட், சரி அந்த கோர்ட்டும் வந்து சரி ஓகே, உங்களுக்கோட தண்டனையை நாங்க வந்து 20 இயர்ஸா வந்துட்டு நாங்க வந்து வச்சிடறோம்னு சொல்லிட்டு 20 வருஷம் ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் 14 இயர்ஸ்லயே வந்துட்டு இவரோட நன்னடத்தை காரணமாக இவரை வந்து ரிலீஸும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் அவரோட ஹோம் டவுன் போய் பார்க்கும்போது இவரோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டதாக சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஒய்ஃபு குழந்தைன்னு சொல்லிட்டு சில நாட்கள் உயிர் வாழ்ந்து அப்புறம் இவரும் வந்துட்டு இறந்தும் போகிறார். இதுதான் வந்து நம்மளுடைய யோஷி ஷிரட்டோரி அவருடைய ஒரு பிரிசன் எஸ்கேப் ஸ்டோரி. நிஜமாவே நான் இது வரைக்கும் பார்த்த பிரிசன் எஸ்கேப் ஸ்டோரிஸ்ல இதுதான் வந்துட்டு ஒரு படமே எடுக்கலாம் போல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அதை சொல்லுங்க. சரியா? தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை வேறு ஒரு பிரிசன் எஸ்கேப் வீடியோஸ் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.